அம்பேத்கர் தன்னுடைய 9வது வயதில தான் அந்த கொடூரமான சம்பவம் நடந்தது. என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு தீண்டாமைய நான் அப்பதான் அனுபவிச்சேன். அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சுயசரிதையான விசாவுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்ற புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு. அம்பேத்கரும், அவருடைய அண்ணனும், அவங்க அக்கா பசங்களும் அவங்க அத்தையுடைய பராமரிப்புல சத்தாராவுல வாழ்ந்துட்டு வராங்க. அந்த நேரத்துல அவங்க அப்பா வந்து பம்பாயில இருக்கக்கூடிய கோரேகான் அப்படின்ற இடத்துல வந்து காசாளராக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இந்த நேரத்துல வந்து பள்ளி விடுமுறை வருது. அவங்க அப்பா கடிதம் எழுதுறாரு. "என்னால வர முடியாது. நீங்க எல்லாம் இங்க வந்து விடுமுறைய கழிச்சுட்டு போங்கன்னு" சொல்றாரு. பசங்கலாம் ரொம்ப உற்சாகமாயிடுறாங்க அம்பேத்கர் உட்பட. உற்சாகமாயிட்டு தடல் புடலா ரெடி பண்றாங்க. எல்லாம் உணவு வகைகள்லாம் ரெடி பண்றாங்க. பட்டு வேட்டி வாங்குறாங்க. வெள்ளைக்காரர்கள் அணியக்கூடிய சட்டைய வாங்குறாங்க. தொப்பி வாங்குறாங்க. இதெல்லாம் வாங்கிட்டு தங்க கிட்ட இருக்கக்கூடிய தங்க ஆபரணங்கள்லாம் அணிஞ்சுக்கிட்டு, டோங்கா அப்படின்ற ஒரு ஒற்றை குதிரை வண்டியில ஏறி ரயில்வே நிலையத்துக்கு போறாங்க. அங்க ரயில்வே நிலையத்திலிருந்து அப்பாவுடைய அறிவுரைப்படி மசூர் அப்படின்ற ரயில்வே நிலையத்தில போயிட்டு இறங்குறாங்க மாலை 5 மணிக்கு. இறங்குன உடனே ரயில்வே நிலையத்திலிருந்து ரயில்ல இறங்குனவங்க எல்லாருமே கிளம்புறாங்க. அவங்க வீட்டுக்கு போறாங்க. இந்த 4 பசங்க மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டர் வராரு. ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து இவங்கள பார்க்குறாரு. இவங்கள பார்த்தாவே பெரிய இடத்து பசங்க மாரி தெரியுது அப்டின்னுட்டு, இவங்க வந்து கண்டிப்பா பிராமண வீட்டு பசங்களா தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இவங்களுடைய நிலைமை என்னன்னு கேட்கிறாரு. இப்படிதான் எங்க அப்பா வருவாரு. இல்லன்னா எங்க அப்பாவுடைய சிப்பாய்கள் வருவாங்க. சிப்பந்திகள் வருவாங்க. அவங்க வந்து எங்கள கூட்டிட்டு போவாங்கன்னு சொல்றாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தும் வரல. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நேஷனல் சொல்லாடல் ஒண்ணு இருக்குதுல்ல. நீங்க என்ன ஆளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அம்பேத்கர் குடுகுடுன்னு முன்ன வந்து நாங்க மகர்கள் அப்படின்னு சொல்லிடுறாரு. மகர்கள்ன உடனே இந்த அஜித் ஒரு படத்துல பண்ணுவாருல்ல. அது வேதாளம் படத்துல. அ சோகமா இருக்கிற மாரி கி 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 கின்னு அப்படியே சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படியே வேற மாரி முகம் மாறும்ல. அந்த மாரி அந்த ஸ்டேஷன் மாஸ்டருடைய முகம் அப்படியே சிவக்குது. ஒரு ஒவ்வாமை பார்வைய பார்க்கிறாரு அவங்கள. அங்கிருந்து கட 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 கடன்னு எதுவும் பேசாம போயிட்டு அவருடைய ரூம்ல உட்கார்ந்துக்கிறாரு. இவர் போன வேகத்துல இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆயிருது. அங்க இருக்கக்கூடிய வெளிய இருக்கக்கூடிய மாட்டு வண்டிக்காரங்க, குதிரை வண்டிக்காரங்களுக்கெல்லாம். மகர்கள் 4 பசங்க அங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. 6:30 மணி ஆயிடுச்சு. 5 மணிக்கு வந்தவங்க 6:30 மணி ஆயிடுச்சு. இப்ப 6:30 மணிக்கு மறுபடியும் ஸ்டேஷன் மாஸ்டர் வராரு. என்னதான் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்ட உடனே, அம்பேத்கருடைய அண்ணன் சொல்றாரு, "எதனா ஒரு மாட்டு வண்டி இருந்தா நாங்க போய் சேரக்கூடிய இடத்துக்கு சேர்ந்துருவோம். இல்லன்னா நாங்க நடந்து தான் போறோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் வந்து திடீர்னு ஒரு யோசனை வருது. அ மாட்டு வண்டிக்காரர் வந்து மாடு அவரு ஓட்ட மாட்டாரு. அவருக்கு தீண்டாமை ஆயிரும். நீங்க யாருன்னா மாடு ஓட்டுவீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, எல்லாருமே ஒரே முட்டா ஓட்டுவோம், ஓட்டுவோம்ன்னு சொல்லி சொல்றாங்க. சரி நீங்க ஓட்டுங்க. ஆனா 2 மடங்கா காசு குடுக்கணும்னு சொன்னோனே, அதுக்கும் ஒத்துக்கிறாங்க. ஒரு மாட்டு வண்டிக்காரர் ஒத்து அதுக்காக வராரு. இப்ப பயணம் ஸ்டார்ட் ஆகுது. பயணம் போய்க்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு நேரம் ஆகும்ன்னு கேட்டோனே, ஒரு 3 மணி நேரத்துல போயிரலாம் கொரேகானுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு மாட்டு வண்டிக்காரரு. போயிட்டு இருக்கு. மசூர்லருந்து கொஞ்சம் தூரத்துல போனோனே ஒரு குட்டை வருது. இங்க விட்டா வேற எங்கேயும் தண்ணி கிடைக்காது. சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டு மாட்டு வண்டிக்காரர் சொல்லிட்டு, எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் குடுங்க. நான் ஊருல போய் எங்கனா சாப்பிட்டு வந்துர்றேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாரு. இவங்க சாப்பிடுறாங்க. கொஞ்சம் சாப்பிட்டோனே தண்ணி வேணும்ன்ட்டு போய் தண்ணிய தேடி பார்த்தா, அந்த குட்டையில மாடுகள் சாணமும், கோமியமும் இந்த மாரி ரொம்ப துர்நாற்றம் வீசுது. ஸோ தண்ணி குடிக்க முடியாதுன்றதுனால அங்க அவங்களால சாப்பிட முடியல. சரின்ட்டு ரொம்ப நேரம் தேடி பார்க்குறாங்க. அந்த மாட்டு வண்டிக்காரர காணோம். கொஞ்ச நேரம் ரொம்ப லேட் ஆயிட்டு அவரு வராரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்டின்னா, பயணத்த மறுபடியும் ஸ்டார்ட் பண்றாங்க. அவரு நடந்து பின்னாடி வந்துட்டே இருக்கிறாரு. திடீர்னு என்ன நெனச்சாருன்னு தெரியல. இவரு வந்து மாட்டு வண்டி மேல ஏறி மாட வேகமா ஓட்ட ஆரம்பிச்சுட்டாரு. போனோனே மாடு வேகமா போயிட்டே இருக்குது. இவங்களும் எதுவும் கேட்கல. சரி அவரு ஓட்டுறாரு நம்ம போலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கிறாங்க. இரவு ஆயிட்டே இருக்குது. 4 பேரும் தங்க ஆபரணங்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. புது உடை அணிஞ்சிருக்கிறாங்க. 4 பேரும் சிறுவர்கள். அம்பேத்கருக்கு 9 வயசு தான். அப்ப எல்லாரும் கத்தி கூப்பாடு போட ஆரம்பிக்கிறாங்க. என்ன நீங்க இவரு நம்மள கூட்டு போய் போட்டு தள்ளிட்டு எல்லாம் எடுத்துட்டு போயிருவாராட்டுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கத்தி கூப்பாடு போட ஆரம்பிக்கிறாங்க. அவரு மாட்டு வண்டிக்காரர் கம்முனு போயிட்டே இருக்கிறாரு. தொலைவுல ஒரு வெளிச்சம் தெரியுது. அப்ப அந்த வெளிச்சத்துக்கு வந்து பாருங்க, இன்னைக்கு போயிட்டு அங்க தங்கிக்கலாம். காலையில போயிரலாம் கோரேகானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டு வண்டிக்காரர் சொல்றாரு. அங்கிருந்தே 2 மணி நேரம் ஆகுது அந்த தொலைவுல இருக்கிற வெளிச்சத்துக்கு. அந்த குன்று. அந்த குன்று போய் பார்த்தா, அது வந்து சுங்கம் வசூலிக்கக்கூடிய இடம். அங்க ஒருத்தர் இருக்கிறாரு. மேல குன்று இருக்குது. இவங்க போயிட்டு அங்க சாப்பிடறதுக்காக விரிக்கிறாங்க. மறுபடியும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா தண்ணி. இப்ப தண்ணி இருந்தா தான் சாப்பிட முடியும். இப்ப தண்ணி இருந்தா தான் சாப்பிட முடியும்னோனே போயிட்டு தண்ணி கேட்கறதுக்கு போறாரு. தண்ணி எங்களுக்கு வாங்கி குடுங்கன்னு சொல்லியோனே, அங்க இருக்கக்கூடியவர் ஹிந்து. இப்ப அம்பேத்கருக்கு வந்து அந்த மாட்டு வண்டிக்காரர் ஒரு ஐடியா குடுக்குறாரு. "நீ வேணா முகமதியர்ன்னு சொல்லி பாரு. முஸ்லீம்ன்னு சொல்லி பாரு. வேணா உன் அதிர்ஷ்டம் தண்ணி கிடைச்சாலே கிடைக்கும்னு" சொல்றாரு. அம்பேத்கர் போயிட்டு அவர்கிட்ட பேசுறாரு. "என்னப்பா வேணும்? நீ யாருப்பா?" அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே, "நான் வந்து முசலமான்" அப்படின்றாரு. முசலமான்னா முஸ்லீம்னு அர்த்தம். "நான் முசலமான்" அப்படின்றாரு. அது அம்பேத்கருக்கு உருதுலாம் வேற தெரியும். உருதுலயே நான் வந்து பேசினேன். என்னுடைய ஜம்பம் எதுவும் பலிக்கல அங்க. உனக்கு தண்ணி குடுக்கறதுக்கு தான் நான் இங்க இருக்கிறேனா? கிளம்பு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டாரு அவரு.
மீண்டும் நாங்க போய் பட்னியா தான் படுத்தோம். சாப்பிட முடியல. சாப்பிடாம அந்த மாட்டு வண்டியிலேயே படுத்துட்டு இருந்தோம். அண்ணன் ஒரு யோசனை சொன்னாரு. நம்ம நகையெல்லாம் போட்டுருக்கிறோம். முழுசா தூங்கக்கூடாது. 2 பேர் காவலர் இருந்தா 2 பேர் தூங்குங்க 2, 2 மணி நேரம். அப்படின்னு சொல்லிட்டு ரொட்டேஷனா தூங்கி, தூங்கி மாத்தி, மாத்தி எழுறாங்க. 5 மணிக்கு போலான்னு சொல்லி மாட்டு வண்டிக்காரர் சொன்னோனே 8 மணிக்கு கீழ நாங்க வரமாட்டோம்ன்னு சொல்லிட்டு 8 மணிக்கு அங்கிருந்து கிளம்புறாங்க. 8 மணிக்கு போனோனே அப்பா கிட்ட போய் சேர்றாங்க. அப்பா ஆச்சரியமா பார்க்குறாரு. "நீங்க எப்படிப்பா வந்தீங்கன்னோனே?" "நாங்க தான் கடிதம் போட்டோமேப்பா" அப்படின்னோனே, "கடிதம் எனக்கு வந்து சேரல" அப்படின்னு சொல்றாரு. கடைசியா பார்த்தா அம்பேத்கருடைய அப்பாவுக்கு கீழ வேலை பார்க்கக்கூடியவர் தான் அந்த தப்ப செஞ்சிருக்கிறாரு. கடிதத்த கொண்டு போய் அவங்க அப்பா கிட்ட சேர்க்கல. இந்த சம்பவம் தான் தீண்டாமுடைய கோர முகத்த முதல்ல நான் பார்த்தது. இது எனக்கு வந்து அ ஆணித்தரமா என் மனசுல பதிஞ்சிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய சுயசரிதையான விசாவுக்காக காத்திருக்கிறேன் என்ற புத்தகத்துல பதிவு செஞ்சிருக்கிறாரு. இதுபோல அம்பேத்கர் குறித்து பல புத்தகங்கள் குறித்தும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக என்னை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ.